சீனாவுக்கே மறக்க முடியாத நாள் அன்னைக்கு ஜனவரி மாதம். அந்த நாள் சீனாவின் வரலாற்றில் ஒரு முக்கியமான திருப்பமா மாறியது. காலங்காலமா குளிர் காத்துல மக்கள் எல்லாரும் வழக்கமா தங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அன்றைய தினமும் மக்கள் தங்கள் அன்றாட வேலைகளை செய்து கொண்டிருந்தனர். ஆனா யாருக்கும் தெரியாது, சீனாவையே உலுக்க போற ஒரு பெரிய புயல் வரப்போகுதுன்னு. மதியம் செய்தி வந்தது. அந்த செய்தி அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்தது. சீன மக்களுக்கு ஒரே அதிர்ச்சி. மக்கள் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். கண்ணுல நீர், காதுல எதுவும் விழல. அந்த நேரத்தில் மக்கள் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாமல் இருந்தனர். சீனாவோட பெரிய வங்கி, ஷாங்காய் வங்கி கொள்ள போயிடுச்சாம். அந்த வங்கியில் நடந்தது அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்தது. அது எப்படி இவ்ளோ பாதுகாப்பான வங்கியில கொள்ளையா? இந்த கேள்வி அனைவரின் மனதிலும் இருந்தது. யார் இந்த துணிச்சல் மிகுந்த கொள்ளையர்கள்? இந்த கொள்ளையர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க அனைவரும் ஆர்வமாயிருந்தனர். எல்லாருக்கும் இதே கேள்விதான். பதிலுக்கா காத்திருந்தாங்க. மக்கள் பதிலுக்கா காத்திருந்தனர். இது சாதாரண கொள்ளை இல்ல, இது ஒரு மிகப்பெரிய திட்டமிடப்பட்ட கொள்ளை. சீனாவோட பாதுகாப்பையே சந்தேகப்பட வைக்கிற விஷயம் இது. இந்த சம்பவம் சீனாவின் பாதுகாப்பு முறையை கேள்விக்குள்ளாக்கியது. இந்த துணிகர் கொள்ளையை செஞ்சது டிராகன் சாய் என்ற ஒரு குழு. இந்த குழு ரொம்பவே சிக்கலான திட்டங்களை எடுத்து செயல்படுத்தும். யாருன்னு யாருக்கும் தெரியாது. அவங்க அடையாள தெரியாம நிழல்ல மின்னும் கண்களா செயல்படுறாங்க. ரொம்ப சீக்கிரட்டா இயங்குற குழு. அவங்க ஒவ்வொரு நடவடிக்கையும் ரகசியமா வச்சுக்கிறாங்க. அவங்களோட தலைவன் லோங். அவன் ஒரு மாஸ்டர் மைண்ட். எதையும் திட்டமா செய்கிறவன். படைய கிளப்புற புத்திசாலி. துணிச்சலுக்கு எல்லை வைக்க முடியாது. அவன் திட்டங்க எல்லாம் மிகுந்த நுணுக்கத்தோடு இருக்கும். இந்த கொள்ளையை எப்படின்னா லோங் ரொம்ப நாள் திட்டம் போட்டு செஞ்சிருக்கான். ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமா ஆராய்ஞ்சிருக்கான். வங்கி பாதுகாப்பு, அங்க வேலை செய்யறவங்க எல்லாத்தையும் துல்லியமா கண்காணிச்சிருக்கான். ஒவ்வொரு நொடியும் அவன் கண்களில் இருந்தது. அவனோட டீம்ல எல்லா துறையிலும் தெரிஞ்ச ஆளுங்க இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் தங்கள் துறையில வல்லவர்கள். டெக்னிக்கல் விஷயம் தெரிஞ்சவங்க, ஹாக்கிங்லா வல்லவர்கள், சண்டா பயிற்சி எடுத்தவங்க, உடல் தகுதி மிகுந்தவர்கள், உளவு பாக்குறவங்கன்னு ஒரு பட்டாளமே ரெடி பண்ணி வச்சிருந்தான். ஒவ்வொருத்தரும் தங்கள் பங்கு சிறப்பாக செய்தார்கள். ஒரு சின்ன தப்பும் வராம கவனமா திட்டம் போட்டு செயல்பட்டாங்க. ஒவ்வொரு நொடியும் திட்டமிட்டபடி நடந்தது. யாரும் அடையாளம் தெரியாம முகமூடி போட்டுட்டாங்க. அவங்க முகம் யாருக்கும் தெரியாது. கேமரா எல்லாம் சரியா வேலை செய்யாம பண்ணிட்டாங்க. அவங்க ஒவ்வொரு கேமராவையும் திசை திருப்பி விட்டாங்க. பாதுகாப்பு ஆளுங்கள் வேற பக்கம் திசை திருப்பி விட்டுட்டாங்க. அவங்க கவனத்தை வேற பக்கம் திருப்பி விட்டாங்க. திட்டம் எல்லாம் பக்காவா இருந்தது. ஒவ்வொரு விஷயமும் திட்டமிட்டபடி நடந்தது. ஒரு சின்ன தவறும் இல்ல. ஜனவரி 29 மதியம் 1 மணி. வங்கில நிறைய பேர் வழக்கமா வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போதுதான் லோங் அவனோட குழுவும் துப்பாக்கியோட வங்கிக்குள்ள நுழைஞ்சாங்க. எல்லாரையும் அசையாம இருக்க சொன்னாங்க. மக்களுக்கு பயத்துல என்ன பண்ணதுன்னே தெரியல. லோங் சை காட்ட அவனோட ஆளுங்க வேகமா வங்கி பெட்டகத்தை உடைச்சு நகை பணம் எல்லாத்தையும் லாரியில ஏற்றிட்டாங்க. 20 நிமிஷத்துல கொள்ளைய முடிச்சுட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. கொள்ள நடந்த செய்தி காட்டு தீ மாதிரி பரவிச்சு. எல்லா ஊர்லயும் இதேதான் பேசுறாங்க. சீன அரசு அதிர்ச்சியில உறைஞ்சு போச்சு. அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம திணறினாங்க. மக்கள் எல்லாரும் கோபத்துல கொந்தளிச்சாங்க. அவங்க குரல் அரசுக்கு எதிரா முழங்கினது. இவ்ளோ பெரிய கொள்ளையா நடந்ததுன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டாங்க. யாரும் பதில் சொல்ல முடியல. அரசுக்கு எதிரா போராட்டம் வெடிச்சது. மக்கள் பாதுகாப்பு கேட்டு போராடினாங்க. போலீஸ் எல்லா பக்கமும் விசாரணையை தொடங்கி வைச்சாங்க. ஆனா எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல. ஆனா டிராகன் சா கொல்லி எந்த ஒரு அடையாளத்தையும் விட்டு வைக்கல. அவங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருந்தாங்க. அவங்க அவ்வளோ திட்டமிட்டு இதை செஞ்சிருந்தாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமா திட்டமிட்டு இருந்தாங்க. இந்த கொள்ளையால சீனாவோட பொருளாதாரமே கடுமையா பாதிச்சு போச்சு. பங்கு சந்தை சரியா ஆரம்பிச்சது. மக்களுக்கு வங்கி மேல நம்பிக்கை போயிடுச்சு. அவங்க பணத்தை எடுக்க பீதி அடைந்தாங்க. பங்கு சந்தை சரியா ஆரம்பிச்சுச்சு. இதனால் மக்கள் மனசு கலங்கினாங்க. டிராகன் சட்சாயை கோல பிடிக்க சீன அரசு பல முயற்சிகள் எடுத்தது. புதுசா ஒரு புலனாய்வு கோல அமைச்சாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவங்க பிடிக்க முடியல.
அவங்க எங்க இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியல. இந்த கொள்ள சம்பவம் சீன மக்களோட மனசுல ஒரு பெரிய காயத்தை உண்டாக்கிடுச்சு. எவ்வளவு பாதுகாப்பு இருந்தாலும் குற்றவாளிகள் அதை உடைக்க ஒரு வழி கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு உணர்ச்சுற மாதிரி இருந்தது. நீதி வெல்லுமா? டிராகன்ஸா குளிப்பிடுமா? இந்த கேள்விகளுக்கு இன்னும் பதில் கிடைக்கல.